இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். முத்து சொல்ல சொல்ல அண்ணாமலை பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உண்மையாகவே இந்த மாதிரிலாம் விஜயா பண்ணாலாம், அவளுக்கு உடம்பு முடியாம மாதிரி நடித்து மீனாவை போவிடாமல் தடுத்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கிங்கோடு இருக்காங்க. என்ன விஜயா, இதெல்லாம் உனக்கே கேவலமாக இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பேசுனது எல்லாமே மீனா நீங்கள் ஃபோனில் பேசுனது எல்லாமே மீனா கேட்டுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க விஜயா. இப்படியெல்லாம் ஒரு ஆள் இருப்பாங்களான்னுட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, இவ்வளோ கேவலமாவா நீ நடந்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அண்ணாமலை விஜயாவை. உடனே விஜயா ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க. அப்போது முத்து சொல்கிறாங்க, அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன். என்னடா பண்ணுறேன், டிரைவிங் கிளாஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயந்தாண்டா, ஒருத்தர் இது மாதிரி மேலும் மேலும் பிஸ்னஸ் பண்ணி பெருசாக முன்னேறணும், அதுதாண்டா என்னோடய ஆசையும். நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பா இடம் எதுவும் இல்லை, அதனால இந்த வீட்டு முன்னாடியே பண்ணலான்னு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, இது மாதிரி போர்டெல்லாம் மாட்டினா டேக்ஸ் அது இதெல்லாம் நிறைய எக்ஸ்ட்ராவாக போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா இது என்னோடய வீடு, அந்த மாதிரி நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மனோஜ் பண்ணுறதா இருந்தால் ஒத்துக்கிட்டு இருப்பில்ல, இவன் பண்ணுறதுக்கும் நீ ஒத்துக்கணும், நீ பண்ணிடா, என்ன எவ்வளோ காசு ஆனாலும் பரவாயில்ல, கரண்ட் பில் எது வந்தாலும் அவங்க பார்த்து அவங்க கட்டிக்கிறாங்க, இதில் எதுலேயும் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட பயங்கரமாக கோவப்படுறாங்க. சரி, நான் இன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அமைதியாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. முத்து பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.